श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आहद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमान् लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। முன்னம் திருவாய் மொழிப்பிள்ளைத்தான் உபதேசித்த நேர்த்தன்னின்படியை தனவாத சொல் மணவாளமுனி தன்னன்புடஞ்சை உபதேச ரத்தினமாலை தன்னை நெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். श्रीमद्वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य उभय वेदांत प्रवर्तकाचार्यराय श्रीमत् परमहंस परिव्राजकाचार्यराय इळந்தருளியிருக்கும் ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜர் சுவாமிகளின் திருவடிவாரத்திலே தண்டவத் பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு அடியேனுக்கு இன்றைய நாள் நியமிக்கப்பட்ட விஷயமானது உபதேச ரத்தினமாலையின் 61வது பாட்டு தொடங்கி 70 பாட்டு வரை உண்டான அர்த்த விசேஷங்களை உபன்யசிக்க வேணும் என்று ஆச்சாரியர்களுடைய நியமனத்தையும் பெரியோர்களுடைய ஆசையையும் ஒரு விசேஷமாக கொண்டு அவர்கள் ஆணையிட்டா போல அடியேனுக்கு தெரிந்த அளவுக்கு யதாவகாசம் யதா சமயம் யதாசக்தி இந்த ஒரு உபதேச ரத்தினமாலை என்கிற பிரபந்தத்தின் 10 பாட்டுகள் அந்த 61வது பாட்டிலேருந்து 70 பாட்டு வரை இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை அடியேன் இப்பொழுது விண்ணப்பம் செய்கிறேன். இந்த ஒரு உபன்யாசமாலை விசேஷமாக ஒரு சம்வத்சரத்துக்கும் மேற்கொண்டு, அதாவது அதற்கும் மேலாக நடந்து வருகின்ற ஒரு காட்சியாய் அமைந்தது. இது ஒரு விசேஷமான பிரகரணம் என்றே நாம் கொள்ளலாம். ஆழ்வார்கள் அருளிச்செயல்கள் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய திராவிடமேதமாக இருக்கக்கூடியது திவ்ய பிரபந்தம். அந்த திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய 4000 பாட்டுகளையும் சம்பிரதாயத்தில் உள்ள பெரியோர்களால்
விசேஷமான அர்த்த சந்தானத்துடன் அனுபவித்துள்ளோம். தற்பொழுது சுவாமி மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தினமாலை என்கிற ஒரு விசேஷ கிரந்தத்தின் அர்த்த விசேஷங்களை நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம். இன்றைய நாள் நமக்கு அனுபாவியம் 61வது பாட்டிலேந்து. இந்த 10 பாசுரங்களில் ஆச்சாரியனுடைய வைபவத்தை, ஆச்சாரியனுடைய கிருத்தியத்தை, சிஷ்யனுடைய லட்சணத்தை, ஒரு சத்சகவாசம் எப்பேற்பட்டது என்கிற விஷயம், துஸ்ஸகவாசத்தை எப்படி நாம் தியாஜ்யமாக கொள்ள வேணும் என்கிறதும் விசேஷமாக காட்டக்கூடியதான பாசுரங்கள். அதில் இந்த ஒரு உபதேச ரத்தின மாலை என்கிற பிரபந்தத்துக்கு உயிர்ப்பாட்டாக வழங்கக்கூடியது தான் 61வது பாட்டு. சுவாமி பிள்ளலோகம் ஜீயர் என்கிற மகாச்சாரியர் இந்த கிரந்தத்துக்கு வியாக்கியானத்தை எழுதியுள்ளார். அந்த வியாக்கியானத்தையே பிரதானமாக கொண்டு ஒரு உபன்யாச விஷயமாக அடியேன் தற்பொழுது விண்ணப்பம் செய்கிறேன். ஞானாச்சாரியரும் பிரதமாச்சாரியரும் முதலான எல்லா ஆச்சாரியர்களுடைய திருவடிகளில் வணங்கி அடியேன் இப்பொழுது தொடங்குகிறேன். முதல் பாசுரானுசந்தானத்தை பண்ணி அதன் அர்த்த விசேஷத்தையும் அறியலாம். ஞானமனுட்டானுமிவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தீர் தேனார் கமல திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தன் தரும். இந்த பாசுரத்திலே சதாச்சாரிய சம்பந்த மாத்திரத்தாலே ஸ்ரீஹப்பதியான சர்வேஸ்வரன் ஸ்ரீவைகுண்டத்தை தந்தருளுவான் என்று சுவாமி மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார். சதாச்சாரிய சம்பந்தம் என்கிறது மிகவும் முக்கியம் ஒரு சேதனனுக்கு. சதாச்சாரியன் என்று யாரை நாம் அழைக்கலாம்? உபேயம் உபாயம் இரண்டையும் அறிந்தவர்தான் ஆச்சாரியர். அந்த உபாயம் உபேயம் எப்பேற்பட்டது? அது ஞானத்திலையும் இருக்க வேணும், அனுஷ்டானத்திலையும் இருக்க வேணும். பகவானை அடைய வேண்டும் என்கிறது நமக்கு உபேயம். அவனை அடைய வேண்டும் என்ற ஆசை கொண்டால் அதுக்கு உபாயம் ஏது? அவனையே உபாயமாகவும் பத்த வேணும். இப்பேற்பட்ட ஞானம் ஆச்சாரியனிடத்தில் இருக்க வேணும். அந்த ஞானம் அனுஷ்டானத்திலையும் இருக்க வேணும். இப்பேற்பட்ட ஆச்சாரியனை நாம் அடைய வேணும். ஆச்சாரியனை அடைந்தாரே எம்பெருமான் மோட்சம் கொடுப்பான் என்கிறது தான் இந்த பாசுரத்தின் கருத்து. அப்பேற்பட்ட விஷயத்தை நமக்கு காட்டக்கூடக்கூடிய பாசுரம் இந்த 61வது பாட்டு. வாக்கியத்வயம் என்றும் நாம் சொல்லப்படுகின்றது, ஷட் பதங்கள் என்று நாம் சொல்லப்படுகின்றது, துவயமந்திரத்தை என்கிறதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயமாகும். அந்த துவயமந்திரத்தில் என்ன விஷயம் சொல்லப்பட்டுள்ளனவோ அதையே தங்கள் வாழ்க்கையில் அன்வயித்து அதை போலவே வாழக்கூடியவர்கள்தான் ஆச்சாரியர்கள். வாக்கியத்வயத்தில் சொல்லப்பட்டது எந்த விஷயமோ அதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று வாழக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். அந்த ஆச்சாரியர்களை நாம் அடைய வேண்டும் என்கிறது தான் இந்த பாசுரத்தில் முக்கியமான விஷயம். அலர்மேல் மங்கை உரைமார்பா என்கிற பிரமாணம் என்ன? வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நான் என்கிற பிரமாணம் என்ன? நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாளென்னை கொண்டருளே என்கிற பிரமாணம் என்ன? இந்த பிரமாணத்திலையெல்லாம் சொல்லப்பட்டது துவயமந்திரத்தின் விஷயம். அந்த பாசுரத்தின்படி வாழக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். அப்பேற்பட்ட ஆச்சாரியரை நாம் அடைய வேண்டும். அப்போ அந்த ஆச்சாரியர் யார்? ஒரு ஜீவாத்மாவுக்காக உபாயம் உபேயம் என்கிற 2 விஷயத்தின் ஞானத்தையும் கொண்டு அதை அனுஷ்டானம் பண்ணி ஜீவாத்மாவை ரட்சிக்க வேணும் என்கிற சங்கல்பத்தை உள்ள மகாபாகவதர் தான் ஒரு ஆச்சாரியராவார். அப்பேற்பட்ட ஆச்சாரியன் இவையன்னே நல்ல இவையன்னே தீய இவையன்றிவே அறிவனேலும் என்கிற ஆழ்வார் பாசுரத்தின்படியே நல்லது தீயது என்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு காட்டி கொடுத்து அஞ்ஞானத்தை போக்கி அந்தகாரத்தை போக்கி விசேஷமான ஞானத்தை வழங்கக்கூடியவர் ஆச்சாரியர்கள். ஒரு விவேகம் என்கிறது நமக்கு விட வேணும். விடுமவத்தை விட்டு விட வேணும், பத்தமவத்தை பத்த வேணும்.
தியாஜ்யோபாதேயத்தின் அனுஷ்டானத்தை உடையவராக இருக்க வேணும். இப்பேற்பட்டவர்தான் ஆச்சாரியர். அதனாலேயே ஆச்சாரியனுக்கு அடையாளம் ஏது என்று கேட்டால் அறிவும் அனுஷ்டானமும் உள்ளவர்தான் ஆச்சாரியர். அறிவு மட்டுமிருந்து ஆச்சாரம் இல்லை என்றாலும் அது நமக்கு பலம் கொடுக்காது. அனுஷ்டானம் இருந்து அறிவு இல்லை என்றாலும் அது நமக்கு பலன் கொடுக்காது. அதனாலே ஆச்சாரியன் என்கிறவர் அறிவுடன் அனுஷ்டானத்துடன் வாழக்கூடியவர் என்கிறதை நாம் தெரிய வேண்டும். ஸ்வஜானம் பிராபக ஜானம் பிராப்பிய ஜானம் முமுக்ஷுபிஹி ஞானத்ரயம் உபாதேயம் என்கிறதும் ஒரு பிரமாணம். ஸ்ரீவச்சன பூஷணத்தில் சுவாமி பிள்ளலோகாச்சாரியர் சாதித்த விஷயத்தை எல்லாம் இங்கே சுவாமி மணவாள மாமுனிகள் நமக்கு காட்டு கொடுக்கிறார். அதனாலே அந்த ஞானமெல்லாம் இருக்கக்கூடியவரை இவை நன்றாகவே உடையனான குரு, இந்த ஞானமெல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய குருவை நாம் அடைய வேண்டும். இப்படி பரிபூர்ணனாயிருக்கிற பரமசத்வனிஷ்டரான ஆச்சாரியனை நாம் ஆශ්‍රயிக்க வேண்டும். ஒரு சமயம் இரண்டில் ஒன்றில்லை என்றாலும் ஆශ්‍රயிக்கும் அவனுக்கு அந்த ஆශ්‍රயண பலம் தலைக்கட்டாது. இரண்டில் ஒன்றில்லை என்றாலும், அதாவது ஞானம் இருந்து அனுஷ்டானம் இல்லை என்றாலும் பலம் கிடைக்காது, அனுஷ்டானம் இருந்து ஞானம் இல்லை என்றாலும் பலம் கிடைக்காது. அதனால இரண்டும் இருக்க வேணும் என்கிறது தான் மிகவும் முக்கியமான விஷயம். அனுஷ்டான ஹீனமான ஞானமும் ஞானஹீனமான அனுஷ்டானமும் சம்பூர்ணமாக அகிஞ்சித்கரம் என்கிற ஒரு வார்த்தையை சுவாமி பிள்ளலோகஞ்சியர் காட்டுகிறார். கண்ணும் காலும் இருந்தால்தானே ஒருவனை நாம் கரையேற்ற முடியும். ஒரு காட்டிலே தீ சூழ்ந்து விட்டால் கண் பார்வை தெரியாதவனும் கால் இல்லாதவனும் எப்படி ஒரு சேர வேண்டியது அப்பிரயோஜகமாக இருக்கின்றதோ அப்படிதான் ஞானம் இருந்து அனுஷ்டானம் இல்லை என்றாலும் பிரயோஜனமில்லை, அனுஷ்டானம் இருந்து ஞானம் இல்லை என்றாலும் பிரயோஜனமில்லை. இந்த ஆச்சாரியன் பீதகவாடை குரானார் பிரம குருவாகி வந்து என்கிற பிரமாணமும் நாம் இந்த இடத்தில் அறிய வேண்டும். இப்படி ஜீவாத்மாவுக்காக சரணவரணம் பண்ணி ரட்சிக்கிறான் ஆச்சாரியன். அவனாலே அலபிய லாபம் நமக்கு லபிக்கும். ஸ்ரீவைகுண்டம் என்கிறது அவ்வளவு சுலபமான விஷயமில்லை. ஆனால் நாம் ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்து அந்த அலபியமான லாபத்தை நாம் லபிக்கக்கூடிய ஒரு பலத்தையும் அடையலாம். இப்பேற்பட்ட பிராப்பியனாகவும் பிராப்பியக்கனாகவும் இருக்கக்கூடிய ஆச்சாரியனை ஆශ්‍රயித்தால் ஸ்ரீயப்பதியானவன் ஸ்வப்பிராப்தியை பண்ணி கொடுப்பான். அவனுடைய ஸ்தலத்தை நமக்காக கொடுக்குகிறான். நாம் ஆச்சாரியனை ஆශ්‍රயித்தால் ஆச்சாரியருடைய அபிமானத்திலே அந்தர்பாவத்தை உடையவர்தான் சிஷ்யர்கள். ஆச்சாரியனுடைய அபிமானத்துக்கு பாத்திரபூதர்களாக வழங்கக்கூடியவர்தான் சிஷ்யர்கள். இந்த மாநிலத்தீர் இந்த பூமண்டலத்தில் வாழக்கூடியவர்களே என்கிற ஒரு விஷயத்தை காட்டி நமக்கு எம்பெருமானோடு ஒரு அவர்ஜனீய சம்பந்தம் இருக்க வேணும். இப்படி ஆச்சாரியனை அடைந்தால் தேனார்மலர் திருமாமகள் கொழுநன் தானே வைகுந்தம் தரும். திருமால் வந்து என் நெஞ்ச நிறைய புகுந்தான் என்கிற ஆழ்வாருடைய பாட்டென்ன, அரவிந்த பாவையந்தானும் அகம்படி வந்து புகுந்து என்கிற பாட்டென்ன. இந்த ஒரு பாட்டின்படி பெரிய பிராட்டியாருக்கு வல்லபனான ஸ்ரீயப்பதி என்று அழைக்கக்கூடியதான ஸ்ரீமன் நாராயணன் பலம் கொடுப்பதும் அவளுடைய உகப்புக்காக. யஸ்யாவீக்ஷமுகம் ததிங்கித பராதீனோ விதத்தேகிலம் என்று ஆச்சாரியர் தம்முடைய கிரந்தத்தில் வழங்கக்கூடிய விஷயத்தின் போலவே பிராட்டியின் முகமலர்த்துக்காக சம்பந்தம் மட்டுமே வியாஜமாக கொண்டு தானே மேல் விழுந்து ஸ்ரீவைகுண்டத்தை தருவான் எம்பெருமான். பெரிய பிராட்டியார் தனக்கு வல்லபனானவனை வசீகரித்து ஸ்வசம்பந்தத்தை பார்த்து ஆச்சாரியனை ஆශ්‍රயித்தவர்களுக்கு பலசித்தியை பண்ணி கொடுப்பவள். அவளுடைய பிரீதிக்காகத்தான் அகம் மோக்ஷயிஷ்யாமி என்ற ஆச்சாரியனும் சர்வேஸ்வரனும் நமக்கு மோட்சத்தை தந்தருளுவார். ஜீவாத்மாவுக்காக நித்திய கைங்கரிய நிரதனாய் வாழும்படி அருளுகிறார் என்கிற விஷயத்தை இந்த ஒரு பாசுரத்தில் நாம் நன்றாக அறியலாம். ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்று சொல்லக்கூடியதான ஒரு விஷயமாய் அமைந்தது இந்த பாசுரத்தின் தாத்பரியம். அதாவது
ஞானம் அனுஷ்டானம் கொண்ட ஆச்சாரியனை நாம் அடைந்தால் எம்பெருமான் அதை பார்த்து தான் மோட்சத்தை நமக்கு தந்தருளுவான். இந்த பாசுரத்தின் கருத்து இப்பேற்பட்டது. இந்த ஒரு பாசுரத்தை நாம் ஒரு சமயம் நம் எதுகிரி எதிராஜ ஜீயர் சுவாமிடத்தில் அன்வயித்து பார்த்தோமே ஆனால் ஞானத்தோடு அனுஷ்டானமும் கொண்டவர்தான் நம் ஜீயர் சுவாமி. எதிராஜ ஜீயர் சுவாமிகள் ஞானமும் கொண்டவர், அனுஷ்டானமும் கொண்டவர். இப்பேற்பட்ட ஆச்சாரியரை நாம் அடைந்தால் எம்பெருமான் மோட்சத்தை தந்தருளுவான். ஞானத்தின் விஷயம் எல்லோருக்கும் தெரிந்ததாக இருந்தாலும் அனுஷ்டானத்தின் விஷயம் அவர்களிடத்திலே ஒரு கிட்டத்தில் இருந்து அவரை நித்தியமாக அனுபவிப்பவர்களுக்கு மட்டுமே அறியக்கூடிய விஷயம். நம் எதிராஜ ஜீயர் சுவாமியின் அனுஷ்டானம் என்கிறது விசேஷமாக இருக்கக்கூடிய. ஆச்சரதீதி ஆச்சாரிய, ஆச்சாரத்தை கொண்டவர்தான் ஆச்சாரியர். அவருடைய ஆச்சாரம் எப்பேற்பட்டது என்கிறதை நித்தியமாக அனுபவக்கூடிய ஒவ்வொருக்கும் நன்றாகவே தெரியும். உத்தர பாரதத்தில் உள்ள காஷ்மீரம் என்கிற ஸ்தலத்துக்கு சென்றாலும் சரியே, பத்ரிகாஷ்டிரமத்துக்கு சென்றாலும் சரியே, அனுஷ்டானத்தில் ஒரு குறையும் இல்லாமல் நித்தியமாக அப்படியே வாழக்கூடியவர்தான் நம்முடைய எதிராஜ ஜீயர் சுவாமி. அதனால அவரிடத்தில் ஞானமும் உண்டு, அனுஷ்டானமும் உண்டு. அப்படி ரெண்டு விஷயத்தையும் கொண்ட ஆச்சாரியனை நாம் அடைந்தால் எம்பெருமான் மோட்சத்தை நமக்கு தந்தருளுவான் என்கிறதை நாம் சுவாமி மணவாள மாமுனிகள் சாதித்த விஷயத்தை நம்முடைய இந்த ஒரு சக்ஷுஷாலே, இந்த ஒரு சமயத்திலே பார்க்கக்கூடியதான ஆச்சாரியர் யார் என்று பார்த்தால் நம் எதிராஜ ஜீயர் என்று அறிய வேண்டும். அடுத்தது 62வது பாட்டு. உய்யனன உண்டாகில் உங்குருக்கள் தம்பதத்தே வையும் அன்பு தன்னை இந்த மாநிலத்தீர் மெய்யுரைக்கேன் பெய்யரவில் மாயன் பரமபதம் உங்களுக்காம் கையிலங்கு நெல்லிக்கனி. கீழ்பாசுரத்தில சதாச்சாரிய சம்பந்தத்தால் லபிக்கும் லாபத்தை சொல்லி, இது தெரிந்த பின்பு உஜ்ஜீவனத்தில் இச்சை உண்டானால் துவயனிஷ்டராயிருக்கக்கூடிய சதாச்சாரிய பிரதந்திரனான தம்முடைய ஆச்சாரியர்களுடைய திருவடிகளிலே நிரதிசய பிரேமத்தோடு இருக்க வேணும் என்று நிர்தேசிக்கிறார். உஜ்ஜீவிக்க வேண்டும் என்கிற இச்சா மாத்திரம் உண்டானால் அதுவே போதும். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உங்குருக்கள் தம்பதத்தே வையும் அன்பு தன்னை, உங்களுடைய ஆச்சாரியன் திருவடிகளிலே அதி ஸ்நேகத்தை பண்ணி வைக்கும்படி பார்க்க வேணும். தம்முடைய ஆச்சாரியன் திருவடிகளையே ஆශ්‍රயிக்க வேணும். அந்த திருவடி நிழலிலே நம்முடைய பக்தியை நாம் சமர்ப்பிக்க வேணும் என்கிறதே பிரதானமான விஷயம். ஒரு நிதி என்கிறது இருந்தால் அதை அடியிலே வைத்து ரட்சிக்கும் அல்லவா? அதேபோல் நமக்கு நம்முடைய பக்தி என்கிறதை ஆச்சாரியன் திருவடிகளிலே வைக்கும்போது அது நம்மை ரட்சிக்கும். இந்த பக்தி நம்மை எப்படி ரட்சிக்கும்? அவனுடைய திருவடிகளில் வைத்தால் தான் ரட்சிக்கும். பாதமூலத்தை பத்த வேணும் என்கிறது தான் இந்த சமயத்தில் நாம் அறிய வேண்டிய விஷயம். உங்களுடைய அஜ்ஞான அந்தகாரத்தை போக்கி விஞ்ஞான பிரதானாதிகளை பண்ணி ரட்சிக்கிற மகோபகாரகன்தான் ஆச்சாரியன். அஜ்ஞான அந்தகாரத்தை போக்க வேணும், ஞானத்தை கொடுக்க வேணும். இந்த ஒரு மகா உபகாரகத்தை யார் பண்ணுகிறார் என்றால் அது ஆச்சாரியன் ஒருவர்தான். அவருடைய திருவடிகளில் பாவனத்துவம் போக்யத்துவத்தை பார்க்க வேணும். இரண்டு திருவடிகள், பாவனத்துவத்துக்காக ஒன்றும் போக்யத்துவத்துக்காக ஒன்றும் என்று நாம் அறிய வேண்டும். பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக என்கிற மதுர கவிகளின் பாசுரத்தை நாம் இப்பொழுது அனுசந்திக்க வேண்டும். அவருடைய ஆச்சாரியன் சுவாமி நம்மாழ்வார், அவரிடத்தில் அவர் எப்படி வாழ்ந்தார் என்கிறதெல்லாம் இந்த இடத்தில் அன்வயிக்க வேண்டும். ஆகையாலே சுலபமான விஷயத்தை பத்துங்கோள் என்கிற ஒரு நிர்தேசனம் இந்த மாநிலத்தீர், இந்த பூமண்டலத்தில் ஆச்சாரியனாவன் இந்த பூமண்டலத்தில் அவதரித்தார். அவர் ஏன் அவதரித்தார் என்றால் நம்மை ரட்சிக்க வேணும் என்றே அவதரித்தார் என்கிறது தான் விஷயம்.
பாததோழி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே என்கிற பெரியாழ்வாரின் ஸ்ரீசூக்தியம் இந்த இடத்தில் நாம் பிரமாணமாக கொள்ள வேண்டும். ஆச்சாரியர் உங்களை ரட்சிக்கக்காகவே அவதரித்து சரரூபியாய் சஞ்சரித்து கொண்டு போர்வாய் இருக்கும் இந்த மகா பிருத்திவியிலே இந்த மாநிலத்தீர் என்று சொல்கிற வார்த்தைக்கு சுவாமி பிள்ளலோகஞ்சியர் வழங்கக்கூடிய விஷயம் எப்பேற்பட்டது என்றால், ஆச்சாரியன் என்கிறவர் இந்த பூமண்டலத்திலே சரரூபியாய் சஞ்சரிக்க கூடியவர். அதாவது ஆலயத்திலோ மடங்களிலேயோ இருக்கக்கூடிய எம்பெருமான் போல் அல்லாமல் சஞ்சரிக்கக்கூடியவர், சரரூபியாய் சஞ்சரிக்கக்கூடியவர். அவர் இருக்கிற ஸ்தலம் எது என்றால் இந்த மாநிலத்தீர். இப்படியெல்லாம் சொல்லி அல்பமான ஆனுகூல்யத்துக்கு அதிக பலம் சித்திக்குமா? நாம் பண்ணியது மிகவும் அல்பமான விஷயம், அதுக்கு அதிகமான பலன் கிடைக்குமா என்கிற சந்தேகம் ஏற்படும் அல்லவா? ஆச்சாரியனுடைய திருவடிகளில் பக்தியை வைத்தால் எம்பெருமான் மோட்சத்தை தருவான். ஞானம் அனுஷ்டானம் இருக்கின்ற கூடிய ஆச்சாரியனை அடைந்தால் எம்பெருமான் மோட்சம் தருவான். இந்த காரியமெல்லாம் சுலபமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதி சுலபமான ஆனுகூல்யத்தை நாம் அனுசந்தித்து அதிக லாபமான ஸ்ரீவைகுண்டத்தை பெறலாமா என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்பட்டால், மெய்யுரைக்கேன், இதில் ஒரு சம்சயமும் இல்லை, சத்தியபூர்வகமாக சொல்லுகிறேன். ஏனென்றால் இவர் பொய்யில்லாத மணவாள மாமுனி. சுவாமி மணவாள மாமுனிகள் ஈரச் சொற்களால் வந்த பாசுரங்களாக இருக்கக்கூடியதனாலே இவர் வார்த்தையை நாம் ஸ்வீகரிக்க வேண்டும். சக்கரவர்த்தி திருமகன் எம்பெருமான் ஸ்ரீராமனாக அவதரித்தான், ஸ்ரீமன் நாராயணனே அவதரித்தான். அவன் விபீஷண சரணாகதி சந்தர்ப்பமோ அல்லது சுக்ரீவனிடத்தில் ஸ்நேகத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்கிற சந்தர்ப்பத்திலோ அந்த மகாபரிஷத்திலே சத்தியவாக்கியரான பெருமாள் சபதம் கூறினபடியே சுவாமி மணவாள மாமுனிகளும் கூறினார். எம்பெருமான் சத்தியசங்கல்பன் இருந்தாலும் சபதம் கூறினான். இவரும் பொய்யில்லாத மணவாள மாமுனி, ஆனாலும் மெய்யுரைக்கேன் என்ற சபதம் சாதித்து நீங்கள் அதி சுலபமான ஒரு அனுசந்தானத்தை கொண்டாலும் அதிக பலமான அந்த ஸ்ரீவைகுண்டம் தருவான் எம்பெருமான் என்று ஒரு சபதம் பண்ணி நமக்கு பாசுரத்தில் காட்டி கொடுக்கிறார். பையரவில் மாயன் பரமபதம் உங்களுக்காம் வைத்த பாம்பனையான் திருவேங்கடம் ஆகத்தனைப்பார் அனைவருமே ஆயிரவாய் நாகத்தனையான் நகர் என்கிறதாக ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகளை பார்த்து நித்திய சூரிகளுக்கு அனுபாவியனாயிருக்கிற அவனுடைய ஸ்ரீவைகுண்டம் நித்திய சம்சாரிகளாயிருக்கிற உங்களுக்கு அதி சுலபமாய் சித்திக்கும். நித்திய சூரிகளுக்கு இருக்கக்கூடிய இடம் ஸ்ரீவைகுண்டம், அது நித்திய சம்சாரிகளான நமக்கும் கிடைக்கும் என்றுதான் சுவாமி மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார். அனைவதரவணமேல் பூவம் பாவையாகம் புணர்வது தயா சகாசீனம் அனந்த போகினி என்கிற பாசுரம், சேஷபோகே ஸ்ரீயா சகாசீனம் வைனதேயாதிவி சேவியமானம் என்கிற ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள், இந்த ஒரு பிரமாணத்தை எல்லாம் சுவாமி பிள்ளலோகஞ்சியர் காட்டுகிறார். பத்னி பரிஜனாதி பரிவிரதனாயிருக்கிற பகவானுடைய நித்திய விபூதியானது இந்த பிருத்திவியிலே பத்த சேத்தனர்களாகிற உங்களுக்கும் சித்திக்கும். எம்பெருமான் ஸ்ரீபூநீளா சகிதனாயிருக்கக்கூடிய அந்த ஸ்தலம், பரிஜன பரிவிருத்தம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நித்திய சூரிகளோட சேர்ந்திருக்கக்கூடிய இடம், அது நமக்கும் சித்திக்கும் என்கிறது தான் இந்த ஒரு பாசுரம். பிரம்மண சாயுஜ்யம் சலோகதாமாப்னோதி என்கிற ஒரு ஸ்ருதி வாக்கியத்தையும் பிரமாணமாக காட்டுகிறார். எம்பெருமான் எப்படி எழுந்தருளி இருக்கிறான் என்றால், திருவனந்தாழ்வானை திவ்ய சிம்ஹாசனமாக உடையனாய், திவ்ய மகிஷி பரிவிருத்தனாய், அபரிச்சின்ன ஸ்வரூபரூப குண விபூதிகளால் ஆச்சரியபூதனாய் எழுந்தருளியிருக்கிறான். இப்பேற்பட்டவனுடைய பரந்தாமமானது உஜ்ஜீவனாபேட்சையுடைய உங்களுக்கு அயத்னமாக கைகூடும். மிகவும் பிரயத்னப்பட வேணும் என்ற விஷயத்தை கொள்ள வேணாம். கையிலங்க நெல்லிக்கனி, இவர்களுக்கு
கரதலாமலகம் போலே கைவசமாக சித்திக்கும் என்று காட்டுகிறார். கையில் கனியன்ன கண்ணனை காட்டித் தரிலும் என்கிற பிரமாணம், வைகுந்தமானகர் மத்தது கையதுவே என்கிற பிரமாணங்களை கொண்டு உள்ளங்கையிலே விளங்கா நிற்கிற கருநெல்லி பழம் போலே தத்விஷ்ணோ பரமம் பதம் நித்திய சூரிகளாலே நித்தியானுபாவியமாயிருக்கும்படி உங்களுக்கும் சர்வகாலமும் கண்ணாரக் கண்டு அனுபவிக்கும்படி எம்பெருமானே பண்ணுகிறான். வேறாக ஏத்தி இருப்பார் வெல்லுமே மற்றவரை சாத்தி இருப்பார் தவம் என்கிற ஒரு பிரமாணம் என்ன? மதுர கவி சொல்ல சொல் நம்புவார்பதி வைகுந்தம் காண்மினேன் என்கிற பிரமாணம் என்ன? இப்படி ஸ்ரீவைகுண்டம் என்கிற மகாபலமானது கை கண்ட பலமாயிருக்கும்படி நமக்கு பண்ணக்கூடியவன் ஆச்சாரியன். எம்பெருமானும் அதுக்கு சககரித்து ஆச்சாரியனை பார்த்து நமக்கு கொடுக்கிறான். இதில் ஒரு சந்தேகமும் இல்லை. கையிலங்கு நெல்லிக்கனி, நம் கையிலே ஒரு நெல்லிப்பழம் போல ஸ்ரீவைகுண்டத்தை தந்தருளுவான். ஒரு பழத்தை கொண்டு நாம் ஒருவரிடத்தில் கொடுத்தால் அவர்கள் எப்படி அதில் கையில் ஸ்வீகரிப்பார்களோ அப்படி எம்பெருமானும் ஸ்ரீவைகுண்டத்தை தந்தருளுவான் என்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். அவர் சொன்ன வார்த்தைக்கு மெய்யுரைக்கேன் என்று சக்கரவர்த்தி திருமகன் சபதம் கூறினா போல பொய்யலாத மணவாள மாமுனிகளும் சபதம் கூறி இருக்கிறார் என்கிறதை நாம் தெரிய வேண்டும். பொழுது இந்த பாசுரத்தில் நாம் தெரிந்து கொண்ட விஷயமானது, உய்யனென உண்டாகில் உங்குருக்கள் தம்பதத்தே வையும். உஜ்ஜீவனார்த்தமாக யார் ஒருவர் ஆச்சாரியன் திருவடிகளிலே பக்தியோ பிரபத்தியோ பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் தானே வந்து ஸ்ரீவைகுண்டத்தை தருவான். ஞானம் அனுஷ்டானம் இருக்கக்கூடிய ஆச்சாரியனை அடைய வேணும் என்று கீழ்பாட்டிலே சொன்னார். அப்பேற்பட்ட ஆச்சாரியனுடைய திருவடிகளிலே பக்திய வையுங்கோள் எம்பெருமான் உங்களுக்கு அனுகிரகிப்பான் என்று இந்த பாட்டிலே சொல்லுகிறார். இந்த பாசுரத்தையும் நம் யதிராஜஜீயர் சுவாமிக்கு அன்வயித்தோமே ஆனால் உஜ்ஜீவனார்த்தமாக எத்தனை பேர் இந்த நாள் ஸ்ரீமட்டத்தில் ஆசிரியத்தை கொண்டார்கள். தற்பொழுது பெங்களூரு மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமட்டத்தின் சாகா மட்டத்தில் நித்யமா சுவாமி அங்கேதான் வசிக்கிறார். அவரை சுற்றி எத்தனை ஸ்ரீமட்டத்தை ஆசிரியித்து வந்தார்கள், உஜ்ஜீவனார்த்தமாக வந்தார்கள் என்று அந்த மட்டத்தில் சென்று அங்கே சுவாமியை நாம் நமஸ்கரித்தால்தான் நமக்கு தெரியக்கூடிய விஷயமாய் இருக்கும். ஸோ அந்த ஒரு அன்பு தன்னை வையும் என்று சுவாமி மணவாள மாமனிகள் கூறினா போல நாமும் தம்களுடைய ஆச்சாரியர்களுடைய திருவடிகளிலே பக்தியை பிரபத்தியை வைக்க வேண்டும். அப்பொழுது ஸ்ரீவைகுண்டமானது கையிலங்கு நெல்லிக்கனி, இதில் நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது என்று சுவாமி வெள்ளலோகஞ்சியர் காட்டுகிறார். 63வது பாட்டு. ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது தூய்தாக நெஞ்சிதன்னில் தோன்னுமேல் தேசாந்ததற்கிரக்கம் அனந்தாம் பொருந்தமாட்டாது இருத்தலினே மேதரியோம் யாம். ஆச்சாரியனுடைய உத்தாரகத்துவத்தை அருளிச் செய்தார். இப்பாட்டிலே ஆச்சாரியனுடைய உபகாரத்தை அருளிச் செய்கிறார். ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்றெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது ஆச்சாரியனுடைய உபகாரம் எப்பேற்பட்டது என்கிறதை காட்டக்கூடிய பாசுரம். ஞானப்பிரதானாதி உபகாரங்களாலே ரட்சித்தது ஆச்சாரியன் செய்த மகோபகாரம். நமக்கு ஞானப்பிரதானம் பண்ணக்கூடியவர் ஆச்சாரியர் தான், அந்த மகோபகாரகரும் அவரேதான். ஜீவாத்மாவுடைய உஜ்ஜீவனத்துக்கு உடலாக சதாச்சாரியன் செய்த சதிருஷ பிரத்யுபகார ரஹிதமானது இந்த மகோபகாரம். அவர் செய்த இந்த உபகாரத்துக்கு நம்மளாலே பிரத்யுபகாரம் செய்ய முடியாது. ஆச்சாரியன் செய்தது அப்பேற்பட்டது. ஒரு ஜீவாத்மாவை அழைத்து ஷீடனாக ஸ்வீகரித்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி ஞானப்பிரதானம் பண்ணி எம்பெருமானை அடைய வேண்டிய அந்த உபாயங்களையெல்லாம் நமக்கு நன்றாக அந்த ஒரு போதனம் செய்த பொழுது அதுக்கு நம்மளால் என்ன பிரத்யுபகாரம் செய்ய முடியும்? சதிருஷ பிரத்யுபகார ரஹிதமான மகோபகாரம் என்றால்
அது ஞானப்பிரதானம் பண்ணின விஷயம். தூய்தாக நெஞ்சிதன்னில் தோன்னுமேல் ஞானப்பிரதானம் தொடங்கி மோட்சலாப பரியந்தம் நடத்தி போரும் உபகார பரம்பரைகள். அத்தானி செய்தன அடியேனறியேனே என்னை தீமனங்கெடுத்தாய் மறுவித்தொழும் மனமே தந்தாய் உனக்கெஞ்செய்யேனஞ்சிரீதரனே என்கிற இந்த பிரமாணங்களையெல்லாம் நாம் நன்றாக தெரிய வேண்டும். தேசாந்தரத்தில் இருக்க மனந்தாம் பொருந்த மாட்டாது. ஆச்சாரியனுடைய சேவை என்றது பகு முக்கியமானது. அர்த்தத்துக்காகவோ தேசவாசத்துக்காகவோ தேசாந்தரத்தில் வசிக்க கிருதஜ்ஞதா பலப்பிரத்யுபகார சாபேட்சமான மனசு இச்சைப்படாது. ஆச்சாரியனை விட்டு ஆச்சாரியனை பிரியாமல் நாம் வாழ வேண்டும். தேசாந்தரத்தில் இருக்க மனந்தாம் பொருந்த மாட்டாது. இவர்கள் இருக்க இச்சித்தாலும் இவர்களுடைய மனசானது இவர்களை விட்டு இருக்க மாட்டாது. ஒரு லௌகீகத்துக்காகவோ உத்தியோகாகாங்ஷியாகவோ நாம் ஆச்சாரியனை பிரிந்து வந்தாலும் நம்முடைய மனமானது எப்பொழுதும் அங்கே இருக்க வேண்டும். ஆகையால் உபகார ஸ்மிருதியாலே சகவாசம் சித்திக்கும் என்கிற சுவாமி வில்லலோகாச்சாரியருடைய ஸ்ரீவச்சனத்தையும் நாம் பார்க்க வேண்டும். இருத்தலினி மேதரியோம்யாம், ஆச்சாரியனை பிரிந்து ஒரு காலம் இருக்கக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை காட்டி நம் சம்பிரதாயத்தில் உள்ள இரண்டு ஆச்சாரியரின் ஒரு முக்கியமான விஷயத்தையும் இந்த இடத்தில் காட்டி கொடுக்கிறார். தெய்வவாரியாண்டான் என்கிற ஆச்சாரியர், மற்றொருவர் நஞ்சியர். இவர் இருவர் விஷயத்திலையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமானது தேசாந்தரத்தில் இருக்க மனந்தாம் பொருந்த மாட்டாது. ஆச்சாரியனை பிரிந்து இருக்கக்கூடிய விஷயம் நம்மிடத்தில் இல்லை. நஞ்சியர் பராசர பட்டருடைய சீடர். பராசர பட்டருக்காட்டிலும் வயதில் பெரியவர் நஞ்சியர், சீடரானாலும் பெரியவர். ஆனால் பராசர பட்டர் அவருக்கு முன்பே பரமபதத்தை அடைந்தார். அவரை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நஞ்சியர் மிகவும் வருத்தத்தோடு இருந்தார். ஆச்சாரியனை விட்டு நான் எப்படி பிரிந்து இருப்பேன் என்றெல்லாம் மிகவும் வருத்தத்தை காட்டினாராம். அதேபோல் தெய்வவாரியாண்டான் என்கிறவரும் சுவாமி ஆளவந்தாருடைய சீடராம். ஒரு சுவாமி ஆளவந்தாரத்தை விட்டு பிரியாமல் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று அவரை பின்பற்றியே எப்பொழுதும் போவாராம். சுவாமி எங்கெங்கே சஞ்சரித்தாலும் தெய்வவாரியாண்டானும் அவரை பின்பற்றியே போவதே ஒரு முக்கியமான வாழ்க்கையின் கருத்து என்றே வாழ்ந்து வந்தாராம். அப்படி அந்த மகா ஆச்சாரியர்களுடைய ஒரு விஷயத்தையும் சுவாமி பிள்ளலோகஞ்சியர் காட்டி கொடுக்கிறார். அப்படி தேசாந்தரத்தில் இருக்க மனந்தான் பொருந்த மாட்டாது. இந்த ஒரு சமயத்தில் இந்த பாசுரத்தின்படி எதிராஜஜீயர் சுவாமியிடத்தில் நாம் அன்வயித்து பார்த்தோமே ஆனால் அவரை ஆශ්‍රயித்தவர்கள் பல பேர். நான் நேராக அனுபவித்த ஒரு விஷயத்தை இந்த பாசுரத்தின்படி நம் ஸ்ரீமடத்துக்கு அன்வைத்து பார்த்தோமே ஆனால் நம் எதிராஜஜீயர் சுவாமிகள் காஷ்மீரத்தில் ஒரு சாகாமட்டம், எதிராஜ சாகாமட்டம் ஸ்தாபிக்க வேண்டும் என்று சங்கல்பித்து அந்த இடத்தில் சென்றார். அந்த சமயத்தில் அடியேனையும் அழைத்து கொண்டு சென்றார். நீயும் வர வேண்டும் காஷ்மீரத்துக்கு அப்படின்னு. ஒரு 3 நாட்கள் இருக்கக்கூடிய சமயம். சுவாமியிடத்தில் அவருடைய திருவடிவாரத்தில் இருந்து நித்தியம் அவருடைய நியமனப்படி அந்த இடத்தில் நாம் 3 நாள் இருந்தோம். முக்கியமான ஒரு நாள் அந்த சாகாமட்டம் அதன் ஒரு உத்காட்டனம் என்று சொல்லக்கூடியதான பிராரம்பிக்கக்கூடிய நாள். அந்த நாள் வந்தது. அன்றைய நாள் நம் ஸ்ரீமட்டத்தில் சுவாமியிடத்தில் எதிராஜஜீயர் சுவாமியிடத்தில் மிகவும் பக்தியோடு வாழக்கூடியவர் டாக்டர் ரகுநந்தன் என்கிற ஒரு
மனிதர், ஒரு சீடர். அவர் அந்த பிராரம்போத்சவம் என்று அழைக்கக்கூடிய நாள் காஷ்மீரத்தில் இருந்தார். அவர் சுவாமியோடவும் வரவில்லை, எங்களோடையும் வரவில்லை. ஆனால் அன்றைக்கு பார்த்தால் அங்கிருந்தார். நான் அவரிடத்தில் ஒரு அபிமானத்தோடு இருக்கக்கூடியவனாய் இருக்கிறபடியாலே, தேவுள் எப்போ வந்ததாக அப்படின்னு கேட்ட பொழுது, ஜியர் சுவாமியை விட்டு என்னால் பெங்களூரில் நான் இருக்க முடியவில்லை, நானும் கிளம்பி காஷ்மீரத்துக்கு வந்து விட்டேன். இந்த ஒரு பதிலே தான் டாக்டர் ரகுநந்தன் சுவாமி கூறினார். தேசாந்தரத்தில் இருக்க மனந்தாம் பொருந்த மாட்டாது. சுவாமி மணவாள மாமுனிகள் ஆச்சாரியன் விஷயத்தில் ஒரு சிஷ்யனானவன் எப்படி இருக்க வேணும் என்று காட்டி கொடுத்தாரோ, அதை நாம் நேராக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அடியேனுக்கும் அமைந்தது நம் எதிராஜ சுவாமி இடத்தில். அதனால சுவாமியை பின்பற்றி அந்த ஒரு பிராரம்போத்சவ நன்றாளில் டாக்டர் ரகுநந்தன் அங்கே வந்து எழுந்தழி இருந்தார் என்கிறதை நாம் மனதில் கொள்ள வேணும். இருத்தலினி மேதரியோம் யாம், இப்படி அந்த ஒரு விஷயத்தை காட்டி கொடுக்கிறார். அதுக்கு இன்றும் ஒரு நஞ்சியர் சுவாமியின் சரித்திரத்தையும் சொல்லுகிறார். அதை முன்றைய பாசுரத்திலையும் பார்க்கலாம். தற்பொழுது 64வது பாட்டு. தன்னாரியனுக்குத்தான் அடிமை செய்வது அவனின் நாடுதன்னில் இருக்கும் நாள், அந்நேரறிந்ததில் ஆசையன்னி ஆசாரியனை பிறந்திருப்பாராறு மனமே பேசு. தன் ஆரியனுக்கு என்று சொல்லக்கூடியதான பாசுரம். ஆச்சாரியன் பண்ணின உபகாரத்தை அனுசந்தித்தால் அவனை பிரிய பிரசங்கமில்லை என்று கீழ்பாசுரத்தில் சொன்னார். பிராப்பியமான அவன் விஷயத்தில் கைங்கரியத்தை உணர்ந்தால் பிரிய பிரசங்கமும் இல்லை என்றும் நாம் அறிய வேண்டும். தன் ஆரியனுக்கு தான் அடிமை செய்வது பெத்தத்தாய் சோரிடுமா போலே, சேஷியானவனுக்கு சேஷபூதனாய் கைங்கரியத்தை தாரகமாய் ஸ்வரூபானுரூபமாய் இருப்பது. தன் ஆரியன் என்று தன்னுடைய ஆச்சாரியன் விஷயத்தை சொல்லுகிறார் இந்த பாசுரத்தில். தன் ஆரியனுக்கு தான் அடிமை செய்வது, ஆச்சாரியனுக்கு தொண்டு புரிதல் என்கிறது இந்த ஒரு சமயத்தில் மட்டும் நம்மால் முடியும். அவன் இந்நாடுதன்னில் இருக்கும் நாள். இந்த லீலா விபூதியிலே ஆச்சாரியன் எடுத்த திருமேனியோடே பகவத் இச்சையாலே எழுந்தருளியிருக்கும் காலம் வரை நித்திய விபூதியிலே ஆச்சாரிய கைங்கரியம் என்பது வாராது. அந்த திவ்யமங்கள சரீரத்தை அடைந்த பிற்பாடு ஒவ்வொருத்தரும் அந்த இடத்தில் நித்திய சூரிகளோட கைங்கரியத்திலே உள்ளுவார். அதனாலே தன் ஆரியனுக்கு தான் அடிமை செய்வது அவன் இந்நாடுதன்னில் இருக்கும் நாள். என்னைப் போலே வாய்ப்புகம் சோத்தை பறிகொடாதே. நஞ்சியர் சொன்ன ஒரு வார்த்தையும் காட்டுகிறார். என்னைப் போலே வாய்ப்புகம் சோத்தை பறிகொடாது. கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சோத்தை வாயில் வைத்து கொள்ள வேணும் என்று ஆசை கொண்டாலும் அதில் அந்த வாயாலே அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த சோத் அவர் வாயில் வைக்க முடியவில்லை. அந்த சோத்தை எந்த ஒரு சந்தர்ப்பம் என்றால், பராசர பட்டர் திருநாட்டுக்கு எழுந்த பிற்பாடு அடியேன் இன்னும் அவரை அனுபவிக்கவில்லையே, இப்படி ஆயிடுச்சே என்று மிகவும் வருத்தப்பட்டாராம். அதனாலே ஆச்சாரியன் இந்த பூமண்டலத்தில் இருக்கும் பொழுதே நாம் ஆச்சாரியனுக்கு தொண்டு புரிய வேணும். அந்நேரறிந்து அதில் ஆசையின்னி, அத்தை அறிந்து அதற்குண்டான தேசகாலங்களையும் தேசிகரையும் அறிந்து அவரை பத்துவது. ஆசையுடன் ஆச்சாரியனை பத்த வேணும். ஆச்சாரியனை பிரிந்திருப்பார் ஆர், ஈஸ்வரனை பிரிந்திருப்பாருண்டாகிலும் ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரும் யாரும் இல்லை. ஈஸ்வரனையும் பிரிந்திருக்கலாம், ஆனால் ஆச்சாரியனை ஒரு காலம் பிரிந்து இருக்கக்கூடாது. பகவானையும் அவன் கைங்கரியத்தையும் எழுந்தவனுக்கு அந்த சம்பந்தத்தையும் அதில் ருச்சியையும் உண்டாக்கின ஆச்சாரியனை யார் ஒருவரும் பிரிந்திருப்பதில்லை. மனமே பேசி, இப்படி தம்முடைய மனத்துக்கு ஆணையிடுகிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். தன் ஆரியனுக்கு தான் அடிமை செய்வது
அவன் இந்நாடதனில் இருக்கும் நாள். நம்முடைய ஆச்சாரியர் இந்த நாட்டில் வசிக்கக்கூடிய சமயத்தில்தான் நாம் அவருக்கு கைங்கரியத்தை பண்ணலாம். அவர் திருநாட்டுக்கு எழுந்த பின்பாடு நமக்கு அந்த கைங்கரியமானது கிடையாது. அதனாலே ஆச்சாரிய கைங்கரியத்தை எப்பொழுதும் பண்ண வேணும். பகவானை பிரிந்திருந்தாலும் ஆச்சாரியனை ஒரு காலம் பிரிந்து இருக்கக்கூடாது. இது மிகவும் முக்கியம். இதுதான் 64வது பாட்டிலே சுவாமி மணவாள மாமுனிகள் காட்டின விஷயம். நம் ஜீயர் சுவாமிகளுக்கும் அன்வைத்து பார்த்தோமே ஆனால், அடியேன் எதையெல்லாம் நேராக கண்டேனோ அதைதான் அன்வைத்து இந்த இடத்தில் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறேன். தன் ஆரியனுக்கு தான் அடிமை செய்வது அவன் இந்நாடுதன்னில் இருக்கும் நாள். விதராஜஜீயர் மடத்தில் ஒரு யுவகன் மிகவும் அன்புடன் அபி என்றுதான் எல்லாரும் அழைப்பார்கள். அவன் லௌகீகத்தில் ஒரு உத்தியோகம் படைத்தான். ஆனால் 2 நாளில் ஸ்ரீமடத்துக்கு திரும்பி வந்து சுவாமியிடத்தில் பிரார்த்தித்து, அடியேன் அந்த உத்தியோகத்துக்கு சென்றதாக ஒரு எண்ணமும் இல்லை, தேவுள் அடியேன் இங்கே இருக்க ஒரு அவகாசம் தர வேணும், இங்கே நான் நித்திய கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்க வேணும் என்று பிரார்த்தித்தான். அதன்படி ஜீயர் சுவாமியும் அந்த ஒரு பையனை அங்கே இருந்து நித்திய கைங்கரியத்தை பண்ணி கொண்டு ஆச்சாரிய சேவை பண்ணி கொண்டு இருக்க வேணும் என்று நியமித்துள்ளார். தன் ஆரியனுக்கு தான் அடிமை செய்வது அவன் இந்நாடுதனில் இருக்கும் நாள். ஒரு லௌகீக உத்தியோகம் என்று கிளம்பினால் நமக்கு ஆச்சாரிய சேவை என்றது கிடைக்காது. அவர் இருக்கும்படி வாழ நாளும்படி இந்த சரீரத்தோட இந்த பிருத்திவியில எம்பெருமானுடைய நியமனப்படி அவர் எத்தனை வருஷங்கள் இங்கு எழுந்தருளி இருக்கிறாரோ அத்தனை வருஷங்களும் அங்கே இருந்து அவருக்கு தொண்டு புரிய வேணும் என்பதுதான் இந்த பாசுரத்தின் கருத்து. அதனாலே ஆச்சாரிய கிருத்தியத்தை, ஆச்சாரியனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்தை எல்லாம் விசேஷமாக விளங்கக்கூடிய பாசுரங்கள் தான் 61வது பாட்டிலிருந்து நாம் அனுபவித்து வருகின்ற விஷயங்கள். தற்பொழுது 65வது பாட்டு. ஆசாரியஞ்சிச்சனாருயரைப் பேணுமவன் தேசாரஞ்சிச்சன்னவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்கும் அவன் என்னும் நுண்ணறிவைக் கேட்டு வைத்தும் ஆர்க்குமன்னேர் நிற்கையரிதாம். உபகார ஸ்மிருதி அதிசயத்தாலும் கைங்கரிய அபினிவேஷத்தாலும் சிஷ்யனுக்கு விஸ்லேஷராகித்யம் உண்டானது. அத்தை அருளிச் செய்தார். ஆச்சாரியன் சிச்சனாருயரைப் பேணுமவன். சிஷ்யனுடைய உஜ்ஜீவனத்துக்கு அனுகூலமாய் ஞானப்பிரதானம் பண்ணி நல்வழியிலே நடத்தி போரும் அவன் சிஷ்யனுடைய ஸ்வரூபத்தை உபதேசத்தாலே சர்வகாலத்திலும் நிருபாயமாக ரட்சித்து கொடுப்பான். சிஷ்யனுடைய உஜ்ஜீவனம் என்கிறது ஆச்சாரியனுக்கு சங்கல்பம். அதேபோல் தேசாரம் சிஷ்யன் அவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்கும். சிஷ்யனானவன் எப்பேற்பட்டவன்? ஆச்சாரியனாலே சிக்ஷிதமான ஸ்வரூப ஔஜ்வல்ய பூர்த்தியுடையவன். ஆச்சாரியனைக் கண்டால் வசீஞ்சோத்தைக் கண்டா போலே என்று பிள்ளலோகாச்சாரியர் சாதித்தா போலே சிஷ்யனுக்கு தாரகாதிகளெல்லாம் சரம சரீரமாகையாலே ஆச்சாரியனுடைய திவ்ய விக்கிரகத்தை ததுச்சித கைங்கரியங்களாலே சர்வகாலத்திலும் போருமவன். சிஷ்யனாவனும் இந்த ஆச்சாரியனுடைய கைங்கரியத்தையே சர்வகாலத்திலும் பண்ண வேணும். ஆச்சாரியனுடைய தேக ரக்ஷணம் என்கிறது சிஷ்யனுடைய லட்சணம். சிஷ்யனுடைய ஆத்ம ரக்ஷணம் என்கிறது ஆச்சாரியனுக்கு லட்சணம். இப்படி இருவரும் தேகாத்மாபிமானிகள் என்றெல்லாம் நாம் சம்பிரதாயத்தில் அழைக்கக்கூடிய விஷயம் வேறு. ஆனால் இந்த இடத்தில் ஆச்சாரியனுடைய தேக ரக்ஷணம் என்கிறது சிஷ்யனுக்கு முக்கியம்.
சிஷ்யனுடைய ஆத்மரக்ஷணம் என்கிறது ஆச்சாரியனுக்கு முக்கியம். இருவரும் அவர்களுடைய அந்த கைங்கரியத்தில் இருப்பார்கள் என்கிறது தான் இந்த பாசுரத்தில் சொல்லக்கூடியதான விஷயம். இப்படி இருவருக்கும் ஸ்வரூபம் இதுதான். நுண்ணறிவை கேட்டு வைத்தும் ஆர்க்கும் அந்நேர் நிற்கை அரிதாம். நன்கென் உடலம் கைவிடான் என்கிறத ஒரு பிரமாணத்தையும் காட்டுகிறார். க்ஷணேபிதே யத்விரஹோதி துஸ்ஸஹா என்று ஆளவந்தாருடைய பிரமாணத்தையும் காட்டுகிறார். பகவானை ஒரு காலமும் பிரிந்திருக்க முடியாத அபிமதத்தை கொண்டவன், ஈஸ்வர பிரீத்தி ஹேதுவான தேகாத்ம ரக்ஷண தத்பரராய் இருப்பார்கள்தான் சச்சிஷ்ய சதாச்சாரியர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இப்பேற்பட்ட விஷயத்தை ஸ்ரீவச்சன பூஷணாதி கிரந்தங்களிலிருந்து ஆச்சாரிய வச்சனங்களிலும் இருந்து கேட்டிருந்தாலும் அனுஷ்டானம் துர்லபம். அதாவது இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிந்திருந்தாலும் அப்பேற்பட்ட சதாச்சாரியன் எங்கே, சச்சிஷ்யன் எங்கே என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. ஆச்சாரியன் சிச்சனாருயரை பேணுமவன், தேசாரம் சிச்சன் அவன் சீர்மடிவை ஆசையுடன் நோக்கும் அவன் என்னும். இது ரெண்டும் மிகவும் முக்கியம். ஆனால் இப்பேற்பட்டது அதி துர்லபமாய் இருக்கக்கூடியதான சமயம். அந்த துர்லபத்துவம் என்கிறது போய் எல்லாம் நன்றாக நடக்க வேண்டும் என்று சுவாமி மணவாள மாமுனிகளின் உள்கருத்து. ஆர்க்கும் அந்நேர் நிற்கை அரிதாம், நமக்கு அது அறியாத விஷயமாய் போய்விட்டது. சிஷ்யனுடைய ஆத்மரக்ஷணம், ஆச்சாரியனுடைய தேகரக்ஷணம் இரண்டும் மிகவும் முக்கியம் என்கிறது தான் ஒரு தாத்பரியமாய் அமைந்தது இந்த பாசுரத்தில். இப்படி ஒவ்வொரு பாசுரத்திலையும் நம் எதிராஜ ஜீயர் சுவாமியின் விஷயத்தை அனுபவித்து வந்தா போல, ஆசாரன் சிச்சனாருயரை பேணுமவன், தேசாரம் சிச்சன் அவன் சீர்வடிவை நோக்குமவன். ஜீயர் சுவாமியானவர் ஸ்ரீமடத்துக்கு வரக்கூடிய அத்தனை பேரையும் ஆத்மோஜீவனார்த்தமாக என்னென்ன உபதேசம் செய்ய வேணுமோ அத்தனையும் செய்வார். அதேபோல் சுவாமியானவர் அவருடைய அனுஷ்டான சமயத்திலேயோ ஏகாந்த சமயத்திலேயோ எழுந்தருளி இருக்கும் பொழுது யாரொருவரும் போய் அவரிடத்தில் பேச வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும், அவரிடத்தில் நான் எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று அவருக்கு எந்த ஒரு உபதிரவமும் கொடுக்காமல் அவருடைய தேகரக்ஷணத்தையே மனத்தில் கொண்டு அவர் விரமிக்கும் அந்த ஒரு சமயத்தில், அவர் ஸ்ரம பரிகாரம் என்று பண்ணக்கூடிய சமயத்தில் ஒவ்வொருத்தரும் அதுக்கு அனுகூலகரமாக ஸ்ரீமடத்தில் வாழ்ந்து வருவார்கள் என்பது தான் இந்த ஒரு பாசுரத்தில் நாம் அன்வைத்து பார்த்து அறியலாம். வந்தவர்களை நன்றாக வாழ்வித்து அவருக்கு உபதேசங்களை பண்ணி ஆத்மரக்ஷணத்துக்கு உண்டான விஷயத்தை போதிப்பார் ஆச்சாரியரான நம் ஜீயர் சுவாமி. அவர் ஸ்ரம பரிகாரத்துக்காக சென்ற பொழுது ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு காரியத்திலேயே ஈடுபட்டு ஆச்சாரியனுடைய தேகரக்ஷணம் நமக்கு கர்த்தவியம் என்று அவருடைய ஸ்ரம பரிகாரம் வரை அங்கே காத்திருந்து அவராக எழுந்தருளி வந்த பொழுது அவரை சேவிப்பார்கள். இது சிஷ்யர்களுக்கு உண்டான லட்சணம். இதுதான் துர்லபமேரே என்று மணவாள மாமுனிகள் கூறினாலும் ஒரு சமயத்திலே இந்த ஒரு காட்சியை கண்டு மணவாள மாமுனிகள் ஆசைப்பட்டது இப்பேற்பட்ட விஷயமோ என்று நாமும் அன்வைத்து தெரிந்து கொள்ளலாம். மற்றொரு பாசுரம். இந்த ஒரு விஷயத்தை என்ன நமக்கு சாதித்தாரோ அத்தை அனுபவித்த ஒரு ஆச்சாரியனுடைய விஷயத்தையும் காட்டி கொடுக்கிறார். பின்பகலராம் பெருமாள் ஜீயர் பெருந்தவத்தில் அன்பது உமத்து மிக்காசியினால் நம்பிள்ளக்கான அடிமகள் செய் அந்நிலைய நன்னெஞ்சே ஊனமர எப்பொழுதுமோர். பின்பகலராம் பெருமாள் ஜீயர் என்கிற ஒரு ஆச்சாரியர். அவர் நம்பிள்ளையின் சீடராவார். அந்த ஆச்சாரியர் நிரதிசய சுகரூபமாயிருந்துள்ள திரிவாத்விபூதமான பிராப்பிய தேசத்தில் ஆசையில்லாதவராய்
அதாவது ஸ்ரீவைகுண்டத்தில் ஆசை இல்லாதவராய், திரிபாத்விபூதி என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீவைகுண்டம், அதில் அவருக்கு ஆசையே இல்லையாம். எல்லாராலும் விரும்பப்படுவதான தேசத்தில் விருப்பம் இல்லாதவர் இந்த சுவாமி. எதற்காக இப்படி? பெரியவானென்னும் எம்மா வீடென்னும் கொண்டாடப்படுகிற ஸ்ரீவைகுண்டத்தில் ஆசை இல்லையே என்று நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். இந்த பின்பகலராம் பெருமாள்ஜியர் விஷயத்தில் மிக்க ஆசையினால் நம்பிள்ளைக்கான அடிமகள் செய். ஸ்ரீவைகுண்டத்தில் உண்டான ஆதரத்தை எல்லாம் தமக்கு தேசிகரான நம்பிள்ள விஷயத்தில் கைங்கரியத்தில் ஆசையுடன் இருப்பார். தேகரக்ஷணம் சிஷ்யனுக்கு லட்சணம் இல்லை. ஆனால் நித்தியமாக ஔஷத சேவனம் பண்ணி இருப்பாராம் பின்பகலராம் ஜீயர். எதற்காக என்று கேட்டால், என் உடம்பை நல்லாயிருந்தால் ஆச்சாரியனை நாம் நன்றாக சேவிக்கலாம். இதுவும் ஒரு ஆசைதான். வைகுண்டத்தில் எனக்கு ஆசை இல்லை, ஆச்சாரிய சேவையில் எனக்கு ஆசை. அந்த சேவை இந்த உடலாலை பண்ண வேண்டும் என்றால் இந்த உடலை நான் ரட்சிக்க வேண்டும். இப்படியும் ஒரு ஆசை கொண்டாராம். அது ஒரு உதாரணமாக காட்டக்கூடிய பாசுரம். அந்நிலைய நன்னெஞ்சே, தம்முடைய மனதுக்கு ஆணையிடுகிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். பின்பகலராம் ஜீயர் போலையாவது வாழ வேணும் அல்லவா என்று தம்முடைய மனசுக்கு சொல்லுகிறார். தம்முடைய ஆத்மரக்ஷணத்திலே அனவரதம் அவஹிதராய் தமக்கு வகுத்த விஷயமாயராய் இருக்கிற நம்பிள்ளைக்கு சகலவித கைங்கரியங்களையும் செய்து லோக விலக்ஷணமான நிஷ்டையை, சரமபர்வ நிஷ்டையை பிரார்த்திக்க வேணும் என்னுடைய மனமானது. ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் என்கிறது தான் சரமபர்வ நிஷ்டர் என்பார்கள். ஏனென்றால் ஆச்சாரிய கைங்கரியமே பிரதானம் சரமபர்வ நிஷ்டையில். ஊனமர எப்பொழுதுமோர் ஆச்சாரிய கைங்கரிய நிஷ்டையை பிராபித்து கொண்டு சங்கோச்சமில்லாமல் சர்வகாலத்திலும் அனுசந்தியுங்கோள். திருவாய்மொழி பிள்ளை விஷயத்திலே மணவாள மாமுனிகள் சேஷித்வ சரண்யத்துவ பிராபியத்துவங்கள் அனுசந்தித்து ததேக நிஷ்டராய் எழுந்தருளியிருந்தார் என்று அப்பிள்ளை சுவாமி தம்முடைய வியாக்கியானத்தில் காட்டியுள்ளார். யதிராஜ விம்சதி என்கிற சுவாமி மணவாள மாமுனிகளின் கிரந்தத்துக்கு அப்பிள்ளை என்கிற சுவாமி மணவாள மாமுனிகளுடைய அஷ்டதிக்கஜரில் ஒருவர் வியாக்கியானத்தை எழுதி உள்ளாராம். அதில் இந்த விஷயத்தை சாதிக்கிறார். சேஷித்வ சரண்யத்துவ பிராபியத்துவங்களை திருவாய்மொழி பிள்ளை விஷயத்தில் ததேக நிஷ்டராயிருந்த ஜீயரே என்று மணவாள மாமுனிகளை அனுசந்திக்கிறார். இப்படி பின்பகலராம் பெருமாள் ஜீயர் நம்பிள்ளை விஷயத்தில் இருந்தா போல மனமே நீ திருவாய்மொழி பிள்ளை விஷயத்தில் இருப்பாயாக. அதேபோல் ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும், ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கும் சுவாமி மணவாள மாமுனிகளின் போதனமானது என்ன என்று பார்த்தால், நாம் பின்பகலராம் ஜீயர் நம்பிள்ளை இடத்தில் இருந்தா போல நம்மளுடைய ஆச்சாரியன் விஷயத்தில் இருக்க வேணும். அவர் எப்படி வாழ்ந்தாரோ நாம் அப்படி வாழ வேணும். நம் ஸ்ரீ யதிகிரி யதிராஜ மடத்தில் இந்த ஒரு விஷயத்தை அன்வைத்து பார்த்தோமே ஆனால், பின்பகலராம் ஜீயர் என்கிறவரும் மகா ஆச்சாரியரை, ஆனால் நம்பிள்ளைக்கு சீடராயிருந்தார். அதேபோல் நம் யதிராஜ மடத்தில் எம்பெருமானாருக்கு வடுக நம்பிகள் கைங்கரியம் செய்தா போல ஜீயர் சுவாமிக்கு ஸ்டூவே கண்ணப்பம் ரங்கராஜன் சுவாமிகள் கைங்கரியம் செய்து வருகிறார். அவரும் ததேக நிஷ்டராய் சுவாமியிடத்திலேயே சேஷித்வ சரண்யத்துவ பிராபியத்துவங்களை பார்த்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சுவாமியை துதித்தே அவருடைய உபன்யாசத்தையே பிராரம்பிக்கிறார். இதெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயமாயிருக்கின்றோம். அவர் எம்பெருமானுக்கு மடப்பள்ளி கைங்கரியத்தில் இருந்தார். எம்பெருமானாருக்கும் மடப்பள்ளி கைங்கரியத்தை பண்ணினார். தற்பொழுது ஜீயர் சுவாமிகளுக்காக மடப்பள்ளி கைங்கரியம் பண்ணுகிறார். எம்பெருமானுக்கும் எம்பெருமானாருக்கும் செய்தவர் தான் ஜீயர் சுவாமிகளுக்கும் பண்ணுகிறார் என்கிற விஷயத்தை நாம் இந்த இடத்தில் அறிய வேண்டும்.
67வது பாட்டு. ஆச்சாரியர்கள் அனைவரும் முன்னாசரித்த ஆசாரந்தன்னை அறியாதார் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்ட மருளாதே பூர்வர்கள் சீர்த்த நிலதன்னை நஞ்சேஷேர். ஆச்சாரியனையே பிராப்பியனாகவும் பிராபகனாகவும் கொண்டவர்களை ஸ்துதிக்கிறார். எம்பெருமானையே பிராப்பியனாகவும் பிராபகனாகவும் கொண்டவர்களையும் உண்டு என்று நாம் அறியலாம். வாக்கியத்வயத்தில் சொல்லப்பட்ட எம்பெருமானின் விஷயத்தையே ஆச்சாரியனுக்கும் அன்வயிக்க வேண்டும். எம்பெருமானுக்கு வாக்கியத்வயத்தில் சொல்லப்பட்ட விஷயம் ஆச்சாரியனுக்கும் நாம் அன்வயிக்க வேண்டும். பத்திர பரத்திர சாபி என்று ஆளவந்தார் சொன்னா போல ஆச்சாரியன் திருவடிகளில் உபகார ஸ்மிருதி யாவதாத்ம பாவியாய் இருக்க வேணும். ஆகையால் தத்விருத்தமான வார்த்தையை கேட்டு அஞ்ஞானத்தாலே இல்லாமல் பூர்வர்களுடைய விலட்சணமான அனுஷ்டானத்தை அனுசரிக்க வேணும் என்கிறார் இந்த பாசுரத்தில். மதுர கவி ஆழ்வார் என்ன, நாதமுனிகள் என்ன, அவர்கள் தொடங்கி திருவாய்மொழி பிள்ளை வரை அனைவரும் அனுஷ்டானத்தில் கொண்ட விஷயம் நமக்கும் அனுஷ்டாகமாக வேணும். அவர்கள் என்ன அனுஷ்டித்தாரோ அதையே நாம் மேலையார் செய்வனர்கள் என்ற ஆண்டாள் கூறினாள் அல்லவா, அதேபோல் தம்முடைய ஆச்சாரியர்களுடைய திருவடிகளில் பண்ணும் கைங்கரியமே உபேயமாகவும் அவன் திருவடிகளே உபாயமாகவும் அறிய வேண்டும். ஆச்சரதீதி ஆச்சாரியா என்பார்கள். தான் பரிசுத்தமான அனுஷ்டானத்தை கொண்டவன். அத்தை அறியாதார் அவர்களிடத்திலே கேட்டு அறியாமல் இருக்கும் அவர்கள். அதையெல்லாம் தெரிந்து கொண்டு வாழ வேணும். ஆனால் அத்தை அறியாமல் நாமெல்லாம் இருக்கக்கூடிய நிலை நமக்கு வந்துவிட்டது. அப்பேற்பட்டவர்களுடைய பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு மருளாதே, அவர்கள் பேச்சை பாஷணங்களை கேட்டு பிரமிக்காமல் இருக்க வேணும். பூர்வர்கள் சீர்த்த நிலதன்னை நெஞ்சேஷேர். மதுர கவி தொடக்கமான ஆச்சாரியர்களை பிரதிஷ்டிதமாக அனுசந்திக்கப்பார் என்று மனசுக்கு ஆணையிடுகிறார். திருமந்திரத்தில் பிரதிபாதிக்கப்படுகிற ஆகாரத்திரயம் சேஷித்வ சரண்யத்துவ பிராபியத்துவ பிரதம பர்வத்தில் அனுசந்திக்கிறபடியே சரும பர்வத்திலும் அன்வயிக்க வேண்டியது. பகவானிடத்தில் இருக்க வேணும் ஆகாரத்திரயம், அதேபோல் ஆச்சாரியனிடத்திலும் இருக்க வேணும். ஸ்ரேஷ்ட சமாச்சாரமே நமக்கு கர்த்தவியம் என்றும் சிஷ்டாச்சாரம் என்கிறதே நமக்கு மிகவும் முக்கியமான பிரமாணம் என்றும் சொல்லக்கூடியதான வார்த்தை. தர்மஜ்ஞ சமயா பிரமாணம் வேதாச்சா என்கிற பிரமாணங்களையெல்லாம் காட்டி இந்த பாசுரத்தை நமக்கு தலை கட்டுகிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். ஆச்சாரியர்கள் அனைவரும் முன் ஆசரித்த ஆசாரம் தன்னை அறியாதார் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு மருளாதே பூர்வர்கள் சீர்த்த நிலதன்னை நெஞ்சேஷேர். அனைவரும் முன் ஆசரித்த ஆசாரம் நம் ஜீயர் சுவாமி ஸ்ரீமடத்துக்கு அன்வயித்து பார்த்தால் இந்த பாசுரத்தை ஸ்ரீமடத்தை அலங்கரித்த ஆச்சாரியர்கள் எல்லோரும் எந்த ஒரு கிரமத்திலே ஸ்ரீமடத்தை நிர்வாகம் செய்தார்களோ அதே போலவே நம் ஜீயர் சுவாமியும் நிர்வாகத்தை செய்து உள்ளார். அனைவரும் முன் ஆசரித்த ஆசாரம் தன்னை அறியாதார். இவர் அறிந்தே எல்லாம் தெரிந்து கொண்டு அதேபோல் ஸ்ரீமடத்தை நிர்வகித்து கொண்டு போருகிறார் என்கிறதை நாம் இவ்விடத்தில் அன்வயிக்க வேண்டும். அதேபோல் அத்தை அறியாதார் என்பவர் இருந்து அவர்களுடைய இச்சே போல் ஏதாவது பாஷணங்களை கொண்டாலோ அதையெல்லாம் நாம் கேட்காமல் அவருடைய திருவடியே பத்த வேணும் என்கிற ஒரு நிஷ்டையுடன் வாழ வேண்டும் என்கிற பிரார்த்தனை இந்த பாசுரத்தில் உள்ளன. 68வது பாட்டு. நாஹத்திகரும் நல்கலை என் நன்னரிசேராஹத்திகரும் ஆத்திகனாஹத்திகருமாமிவரை ஓர்த்து நெஞ்சே முன்னவரும் பின்னவரும் மூர்க்கரனை விட்டு நடுச்சொன்னவரை நாளும் தொடர். நாத்திகரம் என்று நாஸ்திக்யத்தை பிரதிபாதிக்கக்கூடியவர்களை சொல்லுகிறார். நற்கரியன் நன்னரிசேர் ஆத்திகரும். இவர்கள்தான் மிகவும் முக்கியமான சம்பிரதாயத்தின் விஷயத்தையெல்லாம் தெரிந்து கொண்டவர்கள். ஆத்திக நாத்திகரம், ஆஸ்திகனாய் நமக்கு காட்சியை கொடுத்து
நாஸ்திகத்தை அவலம்பித்து வாழக்கூடியவர்கள். இந்த ஒரு மூவரையும் பார்த்தால் தம்முடைய மனசுக்கு ஆணையிடுகிறார், முன்னவரும் பின்னவரும் மூர்க்கரையும் விட்டு நெடுச்சொன்னவரை நாளும் தொடர். முன்னவரும் பின்னவரும் என்றால் முதல் சொல்லப்பட்டவர் யார்? நாத்திகரும். பின்னவரும் என்று கடைசியாக சொல்லப்பட்டது யாரை என்று பார்த்தால் ஆத்திக நாத்திகரும். இவர் இருவரையும் மூர்க்கர்கள் என்று விட்டுவிட்டு நன்கரையன் நன்னரிசேர் ஆத்திகரான பாகவதர்களை நீ அடைய வேண்டும் என்று நெஞ்சுக்கு ஆணையிடுகிறார். நெடுச்சொன்னவரை நாளும் தொடர். அந்த மத்தியம பதம் என்றும் அஷ்டஸ்லோகியில் பராசர பட்டர் சாதித்தா போலே இந்த இடத்தில் ஆஸ்திகரை நாம் ஆஷ்டயிக்க வேண்டும். நாஸ்திகரையும் ஆஷ்டயிக்க வேணாம், ஆஸ்திக நாஸ்திகரையும் ஆஷ்டயிக்க வேண்டாம். நன்னறியின் நற்கரிசேர் ஆத்திகரம், இது மிகவும் முக்கியம். நற்கலை நன்னறி இது ரெண்டும் தெரிந்தவர் தான் ஒரு மிகவும் முக்கியமான ஆஸ்திகர். அப்பேற்பட்டவரை ஆஷ்டயிக்க வேணும் என்று தம்முடைய மனதுக்கு ஆணையிடக்கூடியதான பாசுரம் 68வது பாசுரம். இந்த பாசுரத்தில் சொன்ன ஒரு வார்த்தையும் அன்வைத்து பார்த்தால் ஸ்ரீமடத்தில் உள்ளவர்களெல்லாம் ஆஸ்திகர்களே. பகவான் இருக்கிறான், ஆச்சாரியனும் அனுகிரகிக்கிறான் என்கிற விஷயம் தெரிந்தவர்கள்தான் ஸ்ரீமடத்திலே நித்திய கைங்கரியம் பண்ணக்கூடியவராய் இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறபடியால் நாம் ஆஷ்டிக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஸ்ரீமடத்தில் உள்ள ஆஸ்திகர்களே என்று அப்படி ஒரு அன்வயத்தையும் அந்த இடத்தில் பண்ணலாம். 69வது பாட்டு. சத்சகவாசம் என்கிறது எப்பேற்பட்ட விஷயம், மிகவும் முக்கியமான விஷயம் என்று காட்டக்கூடிய பாசுரம். நல்ல மனமுள்ள தன்னை நன்னி இருப்பதற்கு நல்ல மனமுண்டாம் நயமது போல் நல்ல குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணமதுவேயாம் சேர்த்தி கொண்டு. நல்ல பரிமளத்தோடு இருக்கக்கூடிய வாசனையோடு இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவோடை மற்றொரு பொருள் சேர்ந்தால் அது எப்படி ஒரு நல்ல மனத்தையே தருமோ அதேபோல் நல்ல குணத்தோடு இருக்கக்கூடியவர்களோடு நாம் சகவாசத்தோடு இருந்தால் அந்த ஒரு சேர்த்தி என்பது, அவர்களுடைய சம்பந்தம் என்பது நமக்கு நன்றாகவே ஏற்பட்டு நல்ல குணம் என்கிறது நம்மிடத்திலேயும் இருக்கும். நல்ல மனம் உள்ளதொன்னை நன்னி இருப்பதற்கு நல்ல மனமுண்டாம் நயமது போல். ஒரு சுவாசனாபரிதமாய் பரிமளபரிதமாய் இருக்கக்கூடிய பொருளை மற்றொரு பொருளோடு வைத்தால் அந்த மற்றொரு பொருளுக்கு எப்படி நல்ல வாசனை ஏற்படுகின்றதோ அதேபோல் நல்ல குணங்களோடு இருக்கக்கூடியவர்களோடு நாம் சேர்த்து விட்டால் நமக்கும் நல்ல குணங்கள் ஏற்படும். சத் சகவாசம் சத் சங்கம் என்கிறது மிகவும் முக்கியம் என்று காட்டக்கூடிய பாசுரம். இந்த பாசுரத்தை நாம் ஸ்ரீமடத்தோடு அன்வைத்து பார்த்தால் சத் சகவாசம் என்றது எப்பொழுதும் உண்டு. நித்தியமாக நல்ல விஷயங்கள் நல்ல குணங்களையே நாம் பார்க்கக்கூடிய ஒரே ஸ்தலம் என்றால் அது யதுகிரி யதிராஜ மடம். அந்த மடத்தில் சத் சகவாசத்தோடு இருந்தால் சத்குணங்கள் நமக்கு தானே வந்து சேரும் என்கிறது தான் இந்த பாசுரத்தின் கருத்து. 70வது பாட்டு. அசத் சகவாசம் என்கிறது நாம் விடக்கூடிய விஷயம். தீயகந்தமுள்ளதொன்னைச் சேர்ந்திருப்பதொன்னுக்கு தீயகந்தமேறும் திருமது போல் தீய குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணமதுவேயாம் செருவு கொண்டு. தீயகந்தமுள்ளதொன்னை, அதாவது நல்ல வாசனை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த பொருள் மற்றொரு பொருளொன்று சேர்ந்து விட்டால் அது எப்படி நல்ல மனம் இல்லாமல் சுவாசனை என்கிறது இல்லாமல் இருக்குமோ அதேபோல் தீய குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு, நல்ல குணம் என்பது இல்லாதவர்களோடு நாம் சேர்ந்து விட்டால் அப்படி இருப்பார்க்கு செருவு கொண்டு அதுவே குணமாம். அந்த ஒரு சம்பந்தம், அந்த ஒரு சேர்த்தி, அந்த நாம் சேரக்கூடிய விஷயமானது நமக்கு நல்ல குணத்தை தராமல் விட்டுவிடும். அதனாலே அந்த துஷ்ட சகவாசம் என்கிற
துர்குணத்தை நாம் தியஜிக்க வேணும் என்று ஆணையிட்ட பாசுரமாய் அமைந்தது இந்த 70வது பாசுரம். 69 சத்சகவாசம் வேணும் என்றும் 70வது பாட்டிலே துஸ்ஸகவாசம் விட வேணும் என்றும் தியாஜ்யோபாதேயங்களை உபதேசித்த பாசுரங்களாய் அமைந்தது. இந்த ஒரு பாசுரத்தை நாம் ஸ்ரீமடத்தோடு அன்வயிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தால், சுவாமி ஒரு சில முக்கியமான கருத்துக்களை எல்லாம் அங்கங்கே எழுதி வைத்துள்ளார்கள் ஸ்ரீமடத்தில். அதில் ஒரு நதிக்கரையில் சில நல்ல பொருள்கள் அல்லாதது அப்படியே தண்ணியில் தீர்த்தத்தில் சேர்ந்து விட்டால் தீர்த்தத்தோடு போயிண்டே இருக்கும். அந்த ஒரு கரை என்பது கிடைத்து விட்டால் அந்த ஒரு அழுக்கு பதார்த்தங்கள் அங்கே இருந்து தீர்த்தம் மட்டும் அப்படியே பெருகி முன்னை போகும் என்று கன்னடத்தில் எழுதியுள்ளார். தீய கந்தம் என்பது என்ன நாம் இப்போ பார்த்தோமோ, அந்த தீய கந்தம் என்பது நம்மளே விளங்கி வந்தால் தானா அந்த கரையிலே இருந்துவிட்டு நல்ல விஷயம் என்பது தானா பெருகி போகும் என்பதை நாம் அறிய வேண்டும். சுவாமியின் மனதானது அப்படி ஒருவரிடத்திலையும் புண்படுத்தாமல் எல்லோரையும் நன்றாக பார்த்து எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேணும் என்று எப்படி மனதில் கொண்டாரோ அதையே நாம் மனதில் சிந்தனையாக கொண்டு சுவாமியின் ஆசைப்படி ஒவ்வொருத்தரும் உஜ்ஜீவிக்க வழித்தேட வேணும் என்று பிரார்த்தித்து அடியேன் சத்தை பெறுகிறேன். 70 பாட்டிலையும் ஆச்சாரிய வைபவம் என்ன, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய லட்சணம் என்ன, ஒரு சிஷ்யனுடைய சதாச்சாரிய சச்சிஷ்ய லட்சணங்கள் என்ன என்கிற விஷயத்தையெல்லாம் நன்றாக சுவாமி மணவாள மாமுனிகள் காட்டினதை நாம் அனுபவித்தோம். பிள்ளைலோகஞ்சியர் சுவாமியின் வியாக்கியானத்தை ஒட்டி சில விஷயங்களையெல்லாம் தம்மிடத்தில் இந்த ஒரு சபையில் அடியேன் விஞ்ஞாபித்தேன். அதேபோல் ஸ்ரீமடத்துக்கு அன்வயித்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்று அடியேன் ஒரு ஆசை கொண்டு ஸ்ரீமடத்தில் அன்வயித்து சுவாமியின் நியமானுசாரமாக சில விஷயங்களையெல்லாம் தம்மிடத்தில் விஞ்ஞாபனம் பண்ணி அடியேன் சத்தை பெறுகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.